நமக்கு ஆமீன் பலனா மாறும். விசுவாசத்தோடு ஆராதனை நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் கிரியை செய்யும். நம்ம ஆராதிக்க உண்மையாகவே எல்லா கட்டுகளும் மறுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஆராதனை. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மாற்றப்படணுமா? கர்த்தரை ஆராதிங்க. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவர். எத்தனை பேரு எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவரே? சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. எனக்குள்ளே இருக்கின்ற எத்தனை பேரு என் இயேசு என்றோ பெரியவரே? சொல்லுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவரே, நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கேன் ஆமென் இயேசு என்றோ பெரியவரே. சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ விசுவாசிக்கிறவங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் விசுவாசத்தோடு எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு அவர் பெரியவர். சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தாரும் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தாரும் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வழக்கரும் தாங்குவார் கலங்காதே, வழக்கரும் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற அவர் பெரியவர், அவரால் செய்யக்கூடாத ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில் இல்லவே. எனக்குள்ளே இருக்கின்ற சொல்லுங்க. என் இயேசு என்றோ அவர் பெரியவர். சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற அவர் பெரியவரே பெரியவரே பெரியவர் பெரியவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா.
நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் விசுவாசத்தோடு எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவரே சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றாம், யாவையும் செய்வார் கலங்காதே. சபையே யாவையும் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற சத்தத்தை உயர்த்தி நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர். எனக்குள்ளே சொல்லுங்க சொல்லுங்க. என் இயேசு என்றோ பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான அவர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தோடு. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ அவர் நான் நினைக்கிறத விட பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற சொல்லுங்க. என் இயேசு பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய அவர் நிச்சயம் வாழ்க்கையில செய்வார். ஓ நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற விசுவாசித்தவங்க ருசித்து பார்த்தவங்க சொல்லுங்க. அவர் பெரியவர் சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவரே. பெருவெள்ளம் போதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ. பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றாம், பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே. பார்த்துக் கொள்வார் நீ கலங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு அவர் பெரியவர். நான் பயப்படுகிற காரியங்களை மாற்ற அவர் பெரியவர். இது என்னவாய் முடியும் நினைக்கிற சூழ்நிலையை அவர் மாற்ற பெரியவர். ஆமே நாமே சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவர். அவர் மனுஷரை காட்டிலும் உலகத்தை காட்டிலும் அவர் பெரியவர். சொல்லுங்க. அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஓ காற்றையும் கடலையும் அகற்றின தெய்வம் அவர் பெரியவர். சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு. ஓ இயேசு என்னை விட்டு விலகுவதில்லை, இயேசு என்னை என்றும் கைவிடுவதில்லை. இயேசு என்னை விட்டு விலகுவர் சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு என்னை என்றும் திரும்ப விசுவாசத்தோடு இயேசு என்னை விட்டு விலகுவதில்லை, இயேசு என்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. சபையே, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஜனமே, ஆவே கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவர் இல்லை. மனுஷெல்லாம் கைவிட்டாங்கன்னு நினைக்கிறியே, ஆனா ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் உன்னை மறப்பதே இல்லை. உன் வாக்குதத்தங்களை அவர் மறக்கிற தேவன் அல்ல. இயேசு என்னை விட்டு விலகுவர். ஆமே நாமே அவர் என்னை என்றும் கைவிடுவர். ஓ அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை. சபையே அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பலனை வேற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவார், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி தருவாய், நான் ஆசையாய் உண்ண கனி தருவாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமே இயேசு என்னை என்றோ சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு என்னை விட்டு விலகுவர். ஆமே நாமே. ஓ நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ. ஓ எனக்குள்ளே சொல்லுங்க. ஓ ஊற்றுமையா ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுமையா. பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுமையா. பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுமையா. பரநாவியே அன்பின் ஆவியே, நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்போம், பலமாக என்னை நிரப்போம், பலமாக என்னை நிரப்போம். ஊற்றுமையா ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுமையா. பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுமையா. சொல்லுங்க. பாத்திரம் நிரம்ப ஊற்றி ஆண்டவரே, குறையோடு இருக்கிற வாழ்க்கையில ஓ ஊற்றுங்கப்பா. ஆமே மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க வானத்தின் அக்கினியே வந்திறங்கோ. மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க வானத்தின் அக்கினியே வந்திறங்கோ. எலியாவின் தேவனே இறங்கியே வாருமே, எலியாவின் தேவனே இறங்கி வாங்கப்பா, இறங்கியே வாருமே. ஊற்றுமையா ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுமையா. பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய. கேளுங்க, எத்தனை பேரு பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுமையா. ஊற்றுமையா ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுமையா.
ஊற்றுமையா, பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுமையா, பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுமையா. பரநாவியே அன்பின் ஆவியே, நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்போ. நிரப்புங்க ஆண்டவரே, பலமாக. சத்தத்தை உயர்த்தி அப்பா கிட்ட கேளு, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, மாக என்னை நிரப்போ, பலமாக என்னை நிரப்போ. ஆவிக்குள் ஆவி உம்மில் ஆனந்திக்க, வேதத்தின் ஆழம் கண்டு சந்தோஷிக்க. ஆவிக்குள் ஆவி உம்மில் ஆனந்திக்க, வேதத்தின் ஆழம் கண்டு சந்தோஷிக்க. அனுக்கிரகம் வேண்டுமே, அபிஷேகம் தாருமே. சொல்லுங்க, அனுக்கிரகம் வேண்டுமே, அபிஷேகம் தாருமே. ஊற்றுமையா, ஊற்றுமையா, உன்னதரே ஊற்றுமையா, பாத்திரம் நிரம்ப ஊற்றுங்கப்பா, பரிசுத்தம் அடைய ஊற்றுங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பட்டும், பாத்திரம் நிரம்பட்டும், குறைவுள்ள என் பாத்திரம் நிரம்பட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. பரநாவியே அன்பின் ஆவியே, நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்போ, பலமாக. எத்தனை பேர் கேட்குறீங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் பலனற்ற பாத்திரமா இருக்கக்கூடாது, பலவீனம் பாத்திரமா இருக்கக்கூடாது, நான் பலனான பாத்திரமா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பலமாக என்னை நிரப்போ, வல்லமை வரங்களை அள்ளித்தாரோ, வானத்தை நோக்குதையா எந்த உள்ளோ. வல்லமை வரங்களை அள்ளித்தாரோ, வானத்தை நோக்குதையா எந்த உள்ளோ. எழுப்புதல் வேண்டுமே, எனக்கென்று தாருமே, எழுப்புதல் வேண்டுமே. சொல்லுங்க, இன்னைக்கு தாங்க ஆண்டவரே, எழுப்புதல் வேண்டுமே, எனக்கென்று தாருமே. ஓ, சாதாரணமா அல்ல, எழுப்புதல் ஊற்றப்படட்டும், இந்த ஆராதனை ஊற்றப்படட்டும், எனக்கென்று தாருமே. ஊற்றுமையா, ஊற்றுமையா, உன்னதரே ஊற்றுமையா, பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. எங்க சபைகளை பலமா ஊற்றப்படட்டும். ஐயோ, பலப்படுகிற விசுவாசிகளா, பலப்படுகிற பிள்ளைகளா ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றுமையா, ஊற்றுமையா, உன்னதரே ஊற்றுமையா, பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தம் அடைய ஊற்றுங்கப்பா, பாத்திரம் நிரம்ப ஊற்றுமை. பரிசுத்தம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமே நாமே, பாத்திரம் நிரம்ப ஊற்றுமையா, பரிசுத்தம் அடைய ஊற்றுமையா. மாம்சத்தின் தீய செயல் சுட்டேரிக்க, வானத்தின் அக்கினியே வந்து எலியாவின் சத்தத்துக்கு பதில கொடுத்த வல்லமை. ஓ, இப்பொழுது இறங்கப்படட்டும் ஆண்டவரே, எங்க சபையில ஊற்றப்படட்டும். சொல்லுங்க, மாம்சத்தின் தீய செயல் சுட்டேரிக்க, வானத்தின் அக்கினியே வந்தீரங்கோ. எலியாவின் தேவனே இறங்கிய வாருமே, எலியாவின் தேவனே இறங்கி வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு பலவீனத்தோடு தோல்வியோடு ஓ இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எலியாவின் தேவனே
இறங்கி வாருமே சொல்லுங்க. எலியாவின் தேவனே அக்கினினால நிரப்பப்பட ஊற்றப்பட எங்க சபையில வாங்கப்பா. எலியாவின் தேவனே இறங்கியே ஆமே அனுக்கிரகம் வேண்டுமே, அபிஷேகம் தாருமே. கேளுங்க கேளுங்க, அனுக்கிரகம் வேண்டுமே, அபிஷேகம் தாருமே. ஊற்றுமையா ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. ஒரு புதிய பலன் புதிய பலன் பரலோகத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஆராதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இப்பொழுது நிரப்பப்படட்டையா நிரப்பப்படட்டையா. புதிய மனுஷனா புதிய மனுஷியா மாற்றப்படட்டும் மாற்றப்படட்டும். மாம்சத்தில் தீயத்தில் சுட்டரிக்க ஆவியில் எழுப்புதல் கொண்டு உமக்காக நிற்க ஊற்றப்படட்டும். பாத்திரோ நீரம்ப ஊற்றுமையா பரிசுத்தம் ஊற்றுமையா. பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்போ பலமாக நிரப்புங்கப்பா. பலமாக என்னை நிரப்போ பலமாக. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடு. விசுவாசத்தோடு சொல்லு, இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி கையை தட்டி சொல்லுங்க. ஆமே நாமே ஆமே. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையின் உண்மை உள்ளவர். ஆமே நாமே. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி எத்தனை பேரு சத்தத்தை உயர்த்தி ஆமே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழல் உண்டு. ஆமை நாமை. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம். பாதைகள் நீ துதிக்க துதிக்க இன்னைக்கு ஒரு பாதைகள் ஆண்டவர் உருவாக்குறார். துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை சொல்லுவோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மை உள்ளவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினியா 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 எழும்பட்டையா. வல்லவர் நல்லவர் போதுமான அவர் மாறாதவர். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். சொன்னதை நிறைவேற்றுகிறவர். விசுவாசத்தோடு ஆமே நாமே நாமே. வார்த்தையில் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை ஆமே. துதிக்கிறப்பா
துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. கட்டுகள் அறுக்கட்டும், கட்டுகள் அறுக்கட்டும். கட்டப்பட்டிருக்கிற எல்லா சத்துருவின் கட்டுகளும் இன்னைக்கு கட்டவுகள் அறுக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா மந்திரம் செய்வின சூனியோ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஓ அக்கினி 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 அக்கினி. ஓ எலியாவின் சபத்தின் மடி வந்த அந்த அக்கினி இப்பொழுதே பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரைகளும் சுட்டரிக்கிற அக்கினி இறங்குவதாக. அடிக்கடி குடும்பங்களில் பலவீனப்படுத்துகிற, குடும்பத்தில் ஓ பிரிவினை ஆவிகளை போராடுகிற, ஓ சண்டையை கொண்டு வருகிற, சமாதானத்தை கொலை போடுகிற எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும் 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 எரியட்டும். எரிந்து எரிந்து போ, எரிந்து போ, எரிந்து போ, எரிந்து போ, எரிந்து போ. இனி வீட்டுக்குள்ள, இனி உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஓ என்னுடைய பிள்ளைகள் இடத்துல இனி இனி இல்லவே எரிந்து போ, எரிந்து போ. அக்கினி 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 ஊற்றப்படட்டும், அக்கினி ஊற்றப்படட்டும், அக்கினி ஊற்றப்படட்டும். எல்லா பொல்லாத குறைகளும் தோல்வியை கொடுக்கிற, தோல்வியை கொடுக்கிற எல்லா குறைகளும் எரிந்து போடு இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க சொல்லுங்க. இனி பலவீனம் இருக்கக்கூடாதுப்பா, இனி குடும்பத்தில் சண்டைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இனி குடும்பத்தில் ஓ எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் இனி எங்க வாழ்க்கையில் இல்லவே. இன்னைக்கு துளிர் விடட்டும், துளிர் விடட்டும், துளிர் விடட்டும். ஓ அத்திவரை துளிர் விடுவது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் துளிர் விடட்டும். ஆமை நாமே நாமே. ஓ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. எத்தனை பேரு ஹல்லேலூயா. கையை தட்டி கையை தட்டி ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் எங்க குடும்பத்தில் ஊற்றப்பட்ட ஆண்டவரே. ஒரு புதிய பரலோகத்தின் அக்கினி எங்க குடும்பத்தை நிரப்பட்ட ஆண்டவரே. எல்லா ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், ஓ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் எரிந்து ஓடி இயேசுவின் நாமத்தினால. இனி குடும்பத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்கக்கூடாதுப்பா. இனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இனி கலக்கம், கவலை, இனி பயம் எல்லாம் ஆண்டவரே. எத்தனை பேர் 56ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நான் பயப்படுகிற நாளில் உண்மையே நம்புவென்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தை வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. குடும்பத்தில் தோல்விகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஓ ஜெயம் உண்டாகட்டும். ஜெயத்தை கட்டளிடுங்கப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே ஜெயத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. கர்த்தர் தோல்வி எடுத்து போட்டு இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கட்டளிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழோ. கலங்கிடாதே, திகைத்திடாதே, உங்க துதியினால் இடிந்து வீழோ. எத்தனை பேர் விசுவாசத்தோடு எங்க துதியினால மாறட்டப்பா, எங்க துதியின் சத்தத்தினால மாறட்டும். இனி இனி இல்லவே இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இனி எதெல்லாம் கண்டு நாங்க பயந்தோமோ இனி இல்லப்பா. இது வரைக்கும் சமாதானத்தை குலைத்து போட்டுதோ இனி இல்லாண்டவரே. என் அலங்கத்திற்குள்ள சமாதானம் ஊற்றப்படட்டும். ஓ என் அலங்கத்திற்குள்ள சமாதானம் ஊற்றப்படட்டாண்டவரே, ஊற்றப்படட்டாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் கூடவே இரோ ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரோ ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி என் கூடவே இரோ ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
என் பக்கத்திலே இரோ. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனோ நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எத்தனை பேரு? என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனோ நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரோ. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரோ. ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம நாம் வாழ முடியாது. உணர்ந்து சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம நாம் வாழ முடியாது. எத்தனை பேருடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார்? எத்தனை பேருடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்? எத்தனை பேருடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிற வாழ்க்கை வாழுறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் தங்க வைக்கிற வாழ்க்கை வாழுறோம்? எத்தனை பேர்? எத்தனை பேர் ஆண்டவரே, என்னால என் வீட்டை விட்டு நீங்க போயிருக்க கூடாது. நான் வாடுற வாழ்க்கையினால நீங்க என் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி நான் இருக்க கூடாது. நீங்க சொல்லுங்க, என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம நான் சும்மா சொல்ல நான் வாழ முடியும்னு சொல்லலாம். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத உலகம். நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே, எங்களை நிரப்ப வாங்கப்பா. வெறுமையான இந்த பாத்திரத்தை நிரப்ப நீங்க வாங்க ஆண்டவரே. பலனற்ற எங்க வாழ்க்கையை நிரப்ப நீங்க வாங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லாத தோல்வியான வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் வாங்கப்பா. சீஷர்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம தோற்று போன நிலைமையில வலைகள் அலைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் ரொம்ப சோர்வு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் ரொம்ப தோல்வியில் இருக்கிறாங்க தெரியும். இப்போ அவங்க அந்த வலை எடுத்துட்டு ஊருக்குள்ள போகும்போது யார் யார் என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். ஓ, நைட்டெல்லாம் போய் மீன் பிடிக்க போனீங்களே, ஏதாகிலும் கிடைச்சுதான் யாராகிலும் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு ஒருவேளை தோல்வியோடு அந்த யோசனையோடு தன் வலைகள் அழிச்சு கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் படகுல எனக்கு இடம் இருக்குதா? உன் படகுல எனக்கு இடம் இருக்குதா? உன் படகுல எனக்கு இடம் இருக்குதா? சபையே, இதை பார்க்கிற சனமே, மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் தங்க மாட்டார். மனுஷர் பார்க்கும்படியான வாழ்க்கை வாழுகிற ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் தங்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. படகுல இடம் இருக்குதா? அவர் அந்த படகுல ஏறி ஸ்தோத்திர வசனங்களை வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சத்தியத்தை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஓ, வலதுபுறமாக வலைய போடு, வலதுபுறமாக வலைய போடு. அது வரைக்கும் சுயத்துல ஓடின சீஷர்கள், அது வரைக்கும் என்னால மீன் பிடிக்க முடியும், என்னால செய்ய முடியும் சொன்ன பேதுரு, இப்ப பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வலதுபுறமா வலைய போடு. கொஞ்சம் ஆழத்துல போய் வலைய போடு.
அன்று நம்ம சீசர் சொல்கிறாங்க, இரவெல்லாம் நாங்கள் எல்லா இடத்துல முயற்சிச்சுட்டு ஆண்டவரே, எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிட்டோம், எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டோம், நான் போடாத இடம் ஒன்றுமே இல்லை, நைட்டெல்லாம் போட்டுட்டோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக முறை ஆண்டவரே தோல்வி தோல்வி தோல்வி. நான் எவ்வளோ முயற்சி எடுத்தோம், இந்த பிரச்சனையை மாற்றவே முடியல ஆண்டவரே. நான் எவ்வளோ போராடியோ இந்த சூழ்நிலைனால மாற்ற முடியலன்னு சொல்கிற சபையே ஆண்டவர் சார் கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் உன் விசுவாசத்தை, உன் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம். அப்போது அவங்க சீசர்கள் போடுறாங்க. போட்ட உடனே அவர்களால் இழுக்க முடியாது, அவர்களால் வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதம் கிடைச்சது, மீன்கள் கிடைச்சது. ஏன் அவர் ஆராதிக்கிற உங்களுக்கு எனக்கும் கிடைக்காதா? அவரையே நம்பியிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டாரா? செய்வாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஆண்டவர் சொல்றார், இன்னும் வெகு சீக்கிரத்தில் உபத்திரவத்தை மாற்றுவேன்னு சொல்றாரு. அது வெகு சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையே தோற்று போயிருக்கிறியா? ஆண்டவரே முயற்சித்து ஒன்றும் கிடைக்கல. இந்த மாசம், அடுத்த மாசம், அடுத்த நாள், அடுத்த வாரம் சொல்லியே நாட்கள் ஓடிச்சு. ஆண்டவரே எத்தனை பேர் கொஞ்சம் தூரம் ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் ஆழத்தில் இன்னும் கொஞ்சம்தான். சோர்ந்து போகாது. அது சீக்கிரத்தில் நீங்கோ. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம், நீ எதையோ ஒன்று நினைச்சு செஞ்ச, ஆனால் உனக்கு வந்த பலன் வேற. இது ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாது சகோதரனே, சகோதரியே. அவள்தான் என் வாழ்க்கை, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்லை, எங்க முடியுதுன்னு உலகம் சொல்லுதோ அங்கதான் ஆண்டவர் நமக்கு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு. எங்க அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எந்த மனுஷன் உங்களை பார்த்து சொல்றாங்களோ அங்கதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு. சோர்ந்து போகாத, மனுஷனுடைய வார்த்தை கண்டு புலம்பாத, மனுஷனுடைய வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அண்ணால போல அழாத. அவர் தேட வேண்டிய விதத்துல தேடினா, அவரை நம்ப வேண்டிய விதத்துல நம்பினா, நம்பப்படுவதற்கு ஏதுமில்லாது இருந்தோம். உன் வாழ்க்கை இருக்குதா? ஒரு அறிகுறி இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, சோர்ந்து போகாத சகோதரே, சகோதரியே. இந்த முடக்கம் உன் வாழ்க்கை அல்ல. 38 வருஷமாக யாராகில் எனக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி ஸ்தோத்திரம் அநேக பேர் விடுதலையாகிறத பார்க்குறாங்க. தேவ தூதர் வந்து கலக்கப்படும் போது யார் அதில் முதல்ல இறங்குறாங்களோ உங்களுக்கு அற்புதம் பார்க்குறாரு. ஆனால் யாரும் கொண்டு போய் விட முடியாத இடத்துல, யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல உதவியற்ற மனுஷரா 38 வருஷமா குளத்தின் அருகே காத்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் காத்துட்டே இருக்கிறீங்களா? இப்போ அவருடைய எண்ணமெல்லாம் அவர் நினைக்கிறார், மனுஷன் என்னை தூக்கி அந்த குளத்தில் இறக்கி விடணும்னு நினைக்கிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு, ஆசீர்வாத காத்திருப்பு ஆண்டவரே வந்து சொல்றாரு, முடக்கம் மாறிச்சு, எழுந்து போ. நீ நடக்க முடியாம இருக்கிற, நிமிர முடியாம இருக்கிற சூழ்நிலை மாறிச்சு, போ, எழுந்து. அதே வாழ்க்கையில முடக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறார். சோர்ந்து போகாதே. தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் தாமதிக்கிற பிள்ளைகளா? உன் தோல்வி ஆண்டவர் மாற்றுவார். உன் அங்கலாய்ப்பு ஆண்டவருக்கு தெரியும். உன் தோல்வி ஆண்டவருக்கு தெரியலன்னு நினைக்கிற, இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். அடித்தட்டில் போய் யாருக்கும் தெரியாதுன்னு டிக்கெட் வாங்கிட்டு நினைவுக்கு போச்சுன்னா தர்ஷீஷுக்கு போற படகுல அடித்தட்டில் போய் உறங்கிட்டு இருக்கிறார் யோனா. யாருக்கும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியுமே. எந்த சூழ்நிலை இருக்கிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவங்களை கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிடுவார், உலகம் உறவு கைவிடும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் சுயத்தில் இது வரைக்கும் ஓடிட்டேன். மனுஷன் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சிட்டேன். அதெல்லாம் ஜீரோ, ஒன்றும் இல்லை. இனி உங்க கரத்தை நான் பிடிக்கிறப்பா, உங்க கரத்தை பிடிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் இது சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்தை பிடிக்கிறேன், உங்க கரத்தை நான் பிடிக்கிறேன். ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தும். மற்றவங்க ஏளனமா பேசுகிற அளவுக்கு என் குடும்பம் இருக்கலாம். மற்றவங்களை கிண்டல் பண்ற மாதிரி என் குடும்பம் இது வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கலாம்.
நீங்க மாற செய்வீங்கப்பா. நீங்க மாற செய்வீங்க, எல்லாவற்றையும் மாற்றுவீங்க. நான் மனுஷனை பார்க்கக்கூடாது, நான் உலகத்தை பார்க்கக்கூடாது, வானத்தை நோக்கி பார்க்கணும். நான் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். கர்த்தர் அற்புதம் செய்கிறதை இப்போ இந்த வல்லமை குறைந்து போகவே இல்லைப்பா. உங்கள் வல்லமை என்னைக்கும் குறைந்து போகவே போகாது. நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரமாக நாங்கள் உங்களை ஆராதித்தோம். எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். மீதம் இருக்கிற வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதியும் எங்களை தொடர்ந்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.